ராதாபுரம் தேர்தல் தொடர்பாக ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்புக்கு நான் அப்பீல் போவேன். அந்த 2016 நடைபெற்ற அந்த தேர்தலில் 49 வாக்குகளில் நான் வெற்றி பெற்றது செல்லாது, மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தணும், கடைசி 3 ரவுண்டு தன்னை வெளியே தூக்கி போட்டுவிட்டு இன்பதுரை எண்ணினார் என்று ஒரு குற்றச்சாட்டோட ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தார். தேர்தல் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தார். அந்த பெட்டிஷனில் ஒரு தீர்ப்பு, இடைக்கால தீர்ப்பை இந்த சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துச்சு. என்னன்னு கேட்டால், ரீகவுண்ட் பண்ணணும், அதற்கப்புறம் அந்த 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 பெட்டிஷனே என்னன்னா, எதுக்காக வந்து அந்த வாக்காளர்கள் இந்த தபால் வாக்குகளை வந்து நிராகரித்தது தவறுங்கிறது அவருடைய கன்டென்ஷன். அப்போ தபால் வாக்குகள் ஏன் நிராகரித்தாங்க அப்படின்னா, மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அதில் சைன் பண்ணியிருந்தாங்க. அவ்வாறு சைன் பண்ணால் அந்த 203 வாக்குகளும் செல்லாது அப்படிங்கிற என்னோட வாதம். சென்னை உயர்நீதிமன்றம் என்ன அப்போ அப்சர்வேஷன் கொடுத்துன்னா, தபால் வாக்குகளில் மிடில் ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சைன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பை, இடைக்கால தீர்ப்பை கொடுத்துச்சு. அந்த தீர்ப்புக்கு எதிராக நான் உச்சநீதிமன்றத்துக்கு போனேன். உச்சநீதிமன்றம் அதற்கு தடை விதித்து கவுண்டிங்கை நடத்திக்கலாம், ஆனால் முடிவை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. கவுண்டிங் நடந்துச்சு, நான் தான் அதில் அதிக வாக்குகளை பெற்றேன், இது உண்மை. ஆனால் அந்த செல்லாத 203 வாக்குகளை அதோடு இணைக்கும் போது அவர் வெற்றி பெற்றதாக ஆகும். அப்போ செல்லுமா செல்லாதான்னு யார் முடிவு பண்ணணும்? உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணணும். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு பல காலமாக நிலுவையில் இருந்துச்சு. ஏன்னா கொரோனா காலம் அப்படி. அது மட்டும் இல்லாமல் அப்பாவு தரப்பினர் தொடர்ந்து 3 முறை வாய்தா வாங்கினாங்க. கடைசியாக இது இறுதி தீர்ப்புக்கு வரும்போது வாய்தா வாங்கினாங்க. இது உண்மை, அது ஆர்டர் காப்பியில் இருக்குது. இந்த சூழ்நிலையில் 2 தேர்தல்கள் முடிவடைந்து விட்டது. இனி இந்த வழக்கை விசாரிப்பதனால் என்ன பலன்? ஏன்னா இதில் ஒரு தீர்ப்பு வந்துட்டுனா மீண்டும் அப்பாவுவை அந்த சட்டமன்ற உறுப்பினர்னு அறிவிக்க முடியாது இல்லையா? அதனால் விசாரிக்க தேவையில்லைன்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து, மீண்டும் அப்படின்னா ஹைகோர்ட்டில் இருக்கிற பெண்டிங் இருக்க கேஸ் என்ன ஆகும் அப்படின்னா, அதை கான்சிக்வென்ஷியல் ஆர்டரை ஹைகோர்ட் மே பாஸ் கான்சிக்வென்ஷியல் ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா என்னென்னா, சூழ்நிலைக்கு தக்கவாறு ஒரு ஆர்டரை பிறப்பிக்கும் அப்படின்னு. பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, அது இன்ஃப்ளக்ஷஸ், அதாவது காலாவதி ஆகிவிட்டது, அந்த கேள்வியே காலாவதி ஆகிவிட்டது என்று சொல்லுகிறத எடுத்துக்கிட்டு உயர்நீதிமன்றம் அந்த இதை தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, நாங்கள் ஏற்கனவே ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கோம்ல, அது எந்த விதத்துலையும் அது செட்டசைடுன்னு ஆகலையே, டெக்னிக்கல் இஷ்யூ, செட்டசைடு ஆகலைல்ல, அப்படி இருக்கிறதுனால இந்த ஆர்டரை நான் பாஸ் பண்ணுறேன். எனவே அந்த அப்பாவு தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும், இன்பதுரை வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார், அவரிடமிருந்து எந்த ரெக்கவரியும் கிடையாது, ஆனால் அவருடைய பேருக்கு பதிலாக அப்பாவு பேரை பொறித்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு இதுக்கு அப்பீல் போகலாம் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. 90 நாளுக்குள்ளே அப்பீல் போகணும், நீங்களே அப்பீல் போயிருங்களேன் அப்படின்னு நீதிமன்றத்தில், திறந்த நீதிமன்றத்தில் சொன்னார். எனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கருணாநிதியே சொல்லியிருக்கார், நீதி கேட்டு நெடிய பயணம் போகணும்னு சொல்லியிருக்கார். நானும் நெடிய பயணத்துக்கு தயாராகிட்டேன். உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை நான் அப்பீல் செய்து தடை ஆணை பெறுவேன். இறுதி தீர்ப்பில் நான் தான் வெற்றி பெறுவேன், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லை, அது கலைஞருக்கும் தீர்ப்பு கொடுத்ததுக்கும் சம்பந்தம் இல்லை. நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காரு. எல்லா தீர்ப்புகளும் மறுபரிசீலனைக்கு விட்டது அப்பீலபிள். அப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அப்பீல் பண்ணுற உரிமை எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு ஒரு தீர்ப்பு இங்கே கொடுக்குறாங்க, அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலையா? பொன்முடிக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அவர் போகலையா? அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற உரிமை எனக்கு இருக்கு இல்லையா? எனவே இந்த வழக்கில் ரொம்ப டெக்னிக்கல் இஷ்யூ தான். உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சொல்லிச்சு, 10 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, இனி இதை பற்றி விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிச்சு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு, அதற்கு அந்த தீர்ப்பை செல்லாது என்ற வார்த்தை அந்த உத்தரவில் இல்லை. எனவே நான் வந்து இந்த உத்தரவை மீண்டும் பிறப்பிக்கிறேன், உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நீங்கள் அப்பீல் போங்கன்னு சொல்லி உயர் நீதிபதியே சொன்னார். அந்த ஆர்டரை பாஸ் பண்ணி என்ன நான் படிக்கலை, அதை படிச்சுட்டு நித்தியம், ஏன்னா நீதியை பெறணும்னா உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லணும். அது யார் சொல்லி கொடுத்தாருன்னா கருணாநிதி தான் சொல்லி கொடுத்தார். எப்படி சொன்னார்னா, நீதியை கேட்ட நெடும்பயணம் போகணும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? அந்த நெடும்பயணத்தை நான் போவேன், நிச்சயம் வெற்றி பெறுவேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.